Right. Now we will continue our class. நம்ம methods of plant breedingல நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். Introduction of new varieties of plant, selection, polyploid breeding, mutational breeding, hybridization. இதெல்லாம் plant breeding methods. இதுல நம்ம mutation breeding பார்த்தோம். அந்த மியூட்டேஷனை டிஎன்ஏல உருவாக்கி புது வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டை உருவாக்குறது தான் மியூட்டேஷனல் பிரீடிங். அதுல எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம மியூட்டேஷனுக்காக பயன்படுத்துறோமோ அது மியூட்டஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்ல மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ். அதுல பிசிக்கல் மியூட்டஜன், கெமிக்கல் மியூட்டஜன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. பிசிக்கல் மியூட்டஜன் வந்து எக்ஸ்ரே, ஆல்பா ரே, பீட்டா ரே அண்ட் யூவி ரேஸ் அண்ட் டெம்பரேச்சர். இதை வச்சு நம்ம கிராப் வெரைட்டிஸ்ல மியூட்டேஷன் உண்டாகலாம். அதுல நல்ல வெரைட்டிஸா வரலாம். கெமிக்கல் மியூட்டஜன்ஸ்ல ரெண்டு இருக்குது. ஒன்னு நைட்ரஸ் ஆக்சைடு, கோல்சிசின். கோல்சிசின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோல்சிசின் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஒரு முக்கியமானது. 1 மார்க்ல கேட்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கெமிக்கல் மியூட்டஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல இருந்து ஆப்ஷன்ல எடுக்க சொல்லுவோம். பாத்துங்க, நைட்ரஸ் ஆக்சைடு. அப்போ இந்த மியூட்டேஷன் மூலயமா கிடைக்கக்கூடிய இந்த பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இங்க ஜென்ரலா கொடுத்துருக்கிறான். பெரும்பாலும் இதை நம்ம வேணும்னே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதனால இதை வந்து இண்டிவிஜுவல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட்டுக்கு வந்து நேச்சுரலா மியூட்டேஷன் நடக்கும். இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலயமா இல்ல பிசிக்கல் ஏஜென்ட் மூலயமா நாமளே பிளான்ட்டுக்கு மியூட்டேஷன் உண்டாக்குறோம் அப்படின்னா இதுக்கு பேர் இண்டிவிஜுவல் மியூட்டேஷன். வாட் இஸ் கால் இண்டிவிஜுவல் மியூட்டேஷன். மியூட்டேஷன்ல ரெண்டு டைப், நேச்சுரல் மியூட்டேஷன், இண்டிவிஜுவல் மியூட்டேஷன். The mutation in which we can stimulate by using some mutagens, it is called individual mutation. அப்ப individual mutation மூலமா நம்ம நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் உருவாக்குறோம். இதுதான் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பிளான்ட் இத மியூட்டேஷனல் பிரீடிங் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல மியூட்டேஷனல் பிரீடிங் பிளான்ட் மூலமா என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா சர்பதி சொனாரா. சர்பதி சொனாரா அந்த பேர் கொடுத்துருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 290ல. சர்பதி சொனாரா. சோ இந்த பிளான்ட் பாருங்க, இட் இஸ் தி வீட் வெரைட்டி சொனாரா 64. அதுல இருந்து இந்த காமா ரேஸ் அப்ளை பண்றதன் மூலமா கிடைக்கக்கூடிய புது வெரைட்டி சர்பதி சொனாரா. கோதுமை வெரைட்டிஸ்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு வெரைட்டி சொனாரா 64. அந்த கோதுமை வெரைட்டியை நம்ம மியூட்டேஷன் மூலமா எக்ஸ்போஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ரெண்டாவது அட்டாமிட்டா 2 ரைஸ் வித் சலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். இந்த அட்டாமிட்டா 2 ரைஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கு, பூச்சிகளை எதிர்க்கக்கூடியது. உப்பு தண்ணி அதிகமா இருக்கிற இடத்த ஓரளவுக்கு டாலரேட் பண்ணக்கூடிய ரைஸ் வெரைட்டி இது அட்டாமிட்டா 2 ரைஸ் வெரைட்டி. அதே மாதிரி கிரவுண்ட் நட் வித் திக் ஷெல். சில மணிலா கிரவுண்ட் நட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட மேல தோல், இந்த கிரவுண்ட் நட் சீடு இருக்கிற அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து நல்ல திக்கா இருக்கும். ஷெல் திக்கா இருக்கிறதுக்கு காரணமான ஒரு கேரக்டர்ஸை உருவாக்குறது இந்த மியூட்டேஷன். அப்ப மியூட்டேஷன் மூலமா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம உருவாக்கலாம். ஸோ இதுதான் மியூட்டேஷன் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இது முடிஞ்சிச்சு. நடுவில் பாக்ஸ்ல ஒரு காமா கார்டன் பத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த காமா கார்டன் அப்படின்னா இண்டிவிஜுவல் மியூட்டேஷன் மூலமா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் காமா ரேஸ், சில அதாவது காமா ரேஸ் which is obtained from cobalt 60 and cesium 137 are used to induce mutation in crop plant அப்படின்ற ரிசர்ச் அங்க பண்ணிருக்கிறாங்க. அட்டாமிக் கார்டன் ஆர் காமா கார்டன் அப்படின்றது. ஸோ அது அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்குது, அதை நீங்க பாத்துங்க. Now let us move on to the last one called hybridization. The hybridization அப்படின்றது 2 different plants கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஹைபிரிட் பிளான்ட். The hybrid have the characters of both the plants. இதான் hybridization அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஈஸியா தெரியும். hybridization, hybrid formation from 2 different plants. அதுக்கு மீனிங் கொடுத்துருக்கான் பாருங்க. hybridization may be defined as the process of crossing 2 or more types of plant for bringing their desired character together into one progeny is called hybrid. அப்போ 2 பேரண்ட் இருக்கிறாங்க, அந்த 2 பேரண்ட கிராஸ் பண்றதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த யங் ஒன்ஸ் இருக்கு பாருங்க, அததான் நம்ம வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஹைபிரிட் கிராஸ் பிட்வீன் 2 different parent.
ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹைபிரிட் கலப்பினம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் சுப்பீரியர் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டர் டு தட் ஆஃப் போத் த பேரண்ட்ஸ். ரெண்டு பேரண்ட்டை விட இதோட கேரக்டர் வந்து சுப்பீரியரா இருக்கும். இப்போ ரெண்டு பிளான்ட் இருக்குது, ரெண்டு பிளான்டோட கேரக்டரும் இதுக்கு வரலாம். அதனால hybrid have a superior character than that of their both the parents. Right. Hybridization is a common method of creating genetic variation to get improved varieties in crops. Cropsல நிறைய improved varieties உருவாக்குறதுக்கு இந்த hybridization method பயன்படும். Hybridization ரெண்டு வேற வேற crop plant unrelated crop plants are crossed and the F1 generation is called a hybrid. It has the characters of both the plants. அப்ப அந்த ரெண்டு பிளான்டோட கேரக்டர் அதுல இருக்கு, அதுதான் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம பிளான்ட்லயும் பண்ணலாம், அனிமல்ஸ்லயும் இதை பண்ணலாம். அனிமல்ஸ்லயும் ஹைபிரிட் உருவாக்குறதுக்காக இதை பண்ணுவாங்க, ஹைபிரிடைசேஷன். இப்ப பிளான்ட்ல ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா உருவாக்குன அந்த பிளான்ட் என்னது? ட்ரிட்டிக்கல். இந்த ஸ்பெல்லிங் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரிட்டிக்கல், TRITICALE. இந்த ட்ரிட்டிக்கல் அப்படின்றது பாருங்க, it is a plant. Now first man-made cereal hybrid. It is obtained by crossing two different plant. ஒன்னு வந்து wheat varieties, Triticum durum. அந்த wheat varieties இருக்கு பாருங்க, Triticum durum சொல்லுவாங்க wheat varieties. நான் அழைச்சிடுறேன், அதான் ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹைபிரிடைசேஷன்ல உருவாக்கின அந்த பிளான்ட் பாருங்க, ட்ரிட்டிகேல். இதுல ட்ரிட்டிகேல் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் வீட் வெரைட்டிஸ், ட்ரிட்டிகம் டியூரம். அந்த வீட் வெரைட்டிஸ்ல ட்ரிட்டிகம் டியூரமோட குரோமோசோமல் நம்பர் 2n = 28 நம்பர். டிப்ளாய்டு கண்டிஷன்ல இதோட குரோமோசோம் இருக்குது. நவ் இட் இஸ் கிராஸ்டு வித் அனதர் பிளான்ட், ரை பிளான்ட், செகேலே. அந்த ரை பிளான்ட் RYE அதோட குரோமோசோமல் கண்டிஷன் பாருங்க, 2n = 14. இதுவும் டிப்ளாய்டு கண்டிஷன் தான், இதுவும் டிப்ளாய்டு கண்டிஷன். வீட் வெரைட்டி, ரை வெரைட்டி, இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றது. இது வேற வேற ஸ்பீஷியஸ், இது ஒரு ஸ்பீஷியஸ், இது ஒரு ஸ்பீஷியஸ். ஆகிறதுக்கு செடி வந்து வீட் வெரைட்டிஸ் மாதிரியே இருக்கும் அந்த ரைன்றது. இந்த வீட் வெரைட்டிஸ்ல அது சீடு கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு, இதுல வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். பார்த்துருப்பீங்க அந்த நெட்ல நீங்க போட்டு பாருங்க, யூடியூப்ல இமேஜஸ் பாத்தீங்கன்னா அந்த ரை பிளான்டோட அப்பியரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றோம். இது ஒரு பேரண்ட் பிளான்ட், இது ஒரு பேரண்ட் பிளான்ட். இந்த ரெண்டு டிஃபரெண்ட் பிளான்ட்டை கிராஸ் பண்றதுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன். இது கிராஸ் பண்ணி நமக்கு கிடைக்குது பாருங்க ஹைபிரிட் இருக்குது இல்லையா, அந்த ஹைபிரிட் பிளான்ட். இந்த ஹைபிரிட் பிளான்ட்ல எந்த மாதிரியான அந்த ஜீன் இருக்கும், அதோட குரோமோசோமல் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாப்ளாய்டி ட்ரிட்டிகேல், எக்ஸாப்ளாய்டி ட்ரிட்டிகல், எக்ஸாப்ளாய்டி ட்ரிட்டிகல். எக்ஸாப்ளாய்டி ட்ரிட்டிகல்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல குரோமோசோமல் நம்பர் பாத்தீங்கன்னா 2n = 42. சோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் இதுல உருவாச்சு. சோ ஆரம்பத்துல F1 ஹைபிரிட் பாத்தீங்கன்னா இதுல உருவானது ஜெனரலா ஹைபிரிட்ல வந்து ஸ்டெரைலா இருந்தது. பட் இந்த குரோமோசோமல் நம்பர் அப்படியே கோல்சிசின் ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஹைபிரிடைசேஷன்ல கோல்சிசின் ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணி அந்த குரோமோசோமல் நம்பரை எக்ஸாப்ளாய்டியா மாத்துறோம். அப்ப எக்ஸாப்ளாய்டியா மாத்தும் போது கிடைக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸோட நம்பர், குரோமோசோமல் நம்பர் 42 இருக்கிற ஹைபிரிட் கிடைக்குது. இந்த 42 இருக்கிற ஹைபிரிட்டோட கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ட்ரிட்டிகல் ஹஸ் காட் எக்ஸாப்ளாய்டி கண்டிஷன். எக்ஸாப்ளாய்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து டிப்ளாய்ட் 28. இந்த 28 2n இது இருக்குது, பிளஸ் இந்த 14 இருக்கு பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 38 plus 42. Total number of chromosome is 42 in critical. அப்ப இந்த 42 குரோமோசோம் எப்படி வந்தது? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது வந்து நார்மலா கேமிட் வந்து பிரிஞ்சுதுன்னா 14 தான் இங்க கிடைக்கும், இந்த இடத்துல 7 கிடைக்கும் கேமிட் ஃபார்மேஷன் சமயத்துல. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா 21 நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கிற ஹைபிரிட் மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நார்மலா கிடைக்கிற ஹைபிரிட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெரைலா இருக்குது. ஸ்டெரைல், அந்த ஸ்டெரைல் அப்படின்னா இட் கேனாட் ஏபிள் டு
reproduce young ones அப்படின்றது அந்த டெண்டன்சி. அதனால நம்ம நார்மலா இதை ஹைபிரிடைசேஷன் பண்ற இந்த ப்ராசஸை விட்டுட்டு இந்த கேமிட் ஃபார்மேஷன் சமயத்துல என்ன பண்றோம், நம்ம கோல்சிசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ஸை தெளிச்சிடும். அப்ப கோல்சிசனை தெளிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த 28 அந்த குரோமோசோமல் நம்பர் அப்படியே அந்த இடத்துல ரீட்டன் ஆகுது. இதுல இருக்கிற 14 அப்படின்ற அந்த குரோமோசோமல் நம்பர் அதோட யங் ஒன்ஸ்ல ரீட்டன் ஆகுது. அப்போ 14 + 28 is equal to 42 நம்பர் ஆஃப் குரோமோசோம். இதை எக்ஸாப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாப்ளாய்டி. ஏன் எக்ஸாப்ளாய்டி அப்படின்னா 14, அதுல 7 7ன்றது ஒரு இது 7 7 7 அப்படின்ட்டு. அதனால ஒரு 6 டைம்ஸ் அந்த 7 நம்பர் ஆஃப் அந்த 7 குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து எக்ஸாப்ளாய்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதான் ட்ரிட்டிக்கல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டு 1 மார்க் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ட்ரிட்டிக்கல்? By means of hybridization experiment, which of the following crop is obtained by means of hybridization experiment அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ட்ரிட்டிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சு. Triticale is obtained from wheat variety and rye variety. Wheat variety has got the chromosome 2n is equal to 28. Rye variety has got the chromosomal number 2n is equal to diploid condition is 14. Now, when it is crossed, the normal hybrid, which is sterile. ஸோ அந்த ஹைபிரிட் இந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. பட் கோல்சிசின் ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணி அதை மியூட்டேஷன் அங்கே நம்ம பிளாய்டியை இன்டியூஸ் பண்ணி அந்த பிளாய்டி மூலயமா அப்படியே அந்த சொமேட்டிக் செல்ல இருக்கிற குரோமோசோம் கேமிட்ல போய் அந்த கேமிட்ஸ் ஒன்னா சேரும்பொழுது இந்த இடத்துல எக்ஸாப்ளாய்டி கண்டிஷன் வருது. ஸோ இந்த மாதிரி உருவாக்குற பிளான்ட் தான் ட்ரிட்டிக்கல். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரிட்டிக்கல் எப்படி உருவாகுதுன்றது அந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பான். So the cycle of crop raising and selection continues till the plant with the desired character are finally obtained. இந்த மாதிரி எக்ஸாப்ளாய்டி வர பிளான்ட்டை நம்ம வர வரைக்கும் அதை கிராஸ் பண்ணிட்டே வரணும். அந்த கேரக்டர் அதில் வருதா, ரெண்டு பேரண்டோட குவாலிட்டிஸும் இதில் வருதா அப்படின்றத பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பண்ணிட்டே போறது தான் இந்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஹைபிரிடைசேஷன்ல பார்த்தீங்கன்னா 2 மெயின் ஆஸ்பெக்ட் இதில் இருக்குது. ஒன்று என்ன, now the 2 plants characters are combined. அந்த ரெண்டு பிளான்ட்டோட கேரக்டரும் அந்த ஹைபிரிடுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால தான் இதை ஹைபிரிட் விகர் அப்படின்னு கூட சொல்லலாம். வாட் இஸ் கால்ட் ஹைபிரிட் விகர்? The hybrid has got the characters of both the plants. இந்த பிளான்ட்டோட கேரக்டரும் இதுல வருது, இந்த பிளான்ட்டோட கேரக்டரும் இதுல வருது. அதனால இதை வந்து ஹைபிரிட் விகர் அப்படின்னு சொல்லலாம். What is called hybrid vigor? The first generation we are getting hybrid by crossing 2 different parents. The hybrid shows some character which is remarkable than that of their parents, or it has got the characters of both the plants. So such hybrids are denoted as hybrid vigor. So அந்த மாதிரி hybrid vigor அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பேஜ் நம்பர் 290ல அந்த பேராகிராஃப் இருக்குது, அந்த 2 மார்க்ல நோட் பண்ணீங்க. வாட் இஸ் கால்டு ஹைபிரிட் விகர்? ஹைபிரிட் விகர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க, அது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான்ட் பிரீடிங்ல வரக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் ஒன்று வந்து 5 மார்க்ல கேட்டு பாலிப்ளாய் பிரீடிங், மியூட்டேஷனல் பிரீடிங், ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எது ஒன்னாலும் கேட்கலாம். ஸோ எது ஒன்னாலும் தனித்தனியாக கூட 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, ஈஸியாக தான் இருக்காது, பாருங்க. ரைட், நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு அனிமல் பிரீடிங். இது வரைக்கும் பார்த்தது பிளான்ட் பிரீடிங். நவ் லெட் அஸ் பாஸ் ஆன் டு அனிமல் பிரீடிங். இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், வேகமா முடிச்சிடலாம் அனிமல். ஸோ அனிமல் பிரீடிங், ஸோ அனிமல் பிரீடிங் பிளான்ட்ல கிராப்ஸ் வெரைட்டிஸ்ல பிரீடிங் பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல அனிமல் பிரீடிங் அப்படின்றத பார்க்க போறோம். ரைட், அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரீட்? பிரீட் என்ற வார்த்தைக்கு டெஃபினிஷன் படிக்கணும் நீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரீட்? அப்போ பிரீடிங் அப்படின்னா என்ன? இந்த ரெண்டுத்துக்கான டெஃபினிஷன் அந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். A breed is a group of animal of common origin that has certain distinguishing character that are not found in other members of same species like general appearance and other striking features. அப்போ ஒரு breed அப்படின்னா என்ன அர்த்தம்? A group of animal of common origin within a species. It has got certain distinguishing features that are not found in other members of same species. இதெல்லாம் breed அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இனம். பிரீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வால்விங் மேட்டிங் பேரண்ட்ஸ். பிரீடிங் அப்படின்னா மேட்டிங் ஆஃப் பேரண்ட்ஸ். பிரீடுனா அந்த இனம்,
ப்ரீடிங்னா அந்த இனத்தை மேட் பண்ண வைக்கிறது, ஒரு நியூ வெரைட்டிஸ் உண்டாக்குறது, மேட் பண்ண வச்சு அந்த வெரைட்டிஸ் உண்டாக்குறது. இதான் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இன்வால்வ்ஸ் மேட்டிங் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ், ஈச் ஹேவிங் சம் desired traits which are passed on to the offspring. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்குது. அதுல இந்த ப்ரீடிங் பாருங்க, அனிமல் ப்ரீடிங்ல இட் எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் த ஜீனோடைப் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல் டு இன்க்ரீஸ் ஈல்ட். எதுக்காக இந்த ப்ரீடிங் பண்ணுவோம்? டொமஸ்டிகேட்டட் அனிமல்ல நம்ம இந்த ப்ரீடிங் பண்ணலாம். எதுக்காக டொமஸ்டிகேட்டட் அனிமல்ல பண்ணணும்? ஒய் ப்ரீடிங் should be done in domesticated animals? We have to improve the genotype. இந்த domesticated animal breeding எதுக்காக பண்ணணும்னா to improve genotype, to improve genotype, அதோட ஜீனோட தன்மையை இம்ப்ரூவ் பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது to increase their yield, to increase yield, அதுக்காகவும் இதை நம்ம செய்யறோம். தென் இட் இம்ப்ரூவ் த டிசைரபிள் குவாலிட்டி டு இன்க்ரீஸ் குவாலிட்டிஸ். குவாலிட்டிஸ் அப்படின்னா இப்ப கேட்டில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய பாலை கறக்கக்கூடிய தன்மையா மாத்தணும். அதே மாதிரி பவுல்ட்ரி இருக்குது, எக்கை கொடுக்கணும், நிறைய எக்கை உருவாக்கணும், எக்கோட நியூட்ரியன்ட் வேல்யூ நல்லா இருக்கணும். அதே மாதிரி மற்றது இருக்குதுன்னா மீட், அதோட ஃபிளஷ், எடிபிள் ஃபிளஷ் நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரீடிங் பண்றோம். ஸோ ப்ரீடிங் இஸ் டன் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல். ஒய் வி ஹவ் டு, வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் ப்ரீடிங் அப்படின்னு கேட்கும்போது, டு இம்ப்ரூவ் த ஜீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம், டு இன்க்ரீஸ் ஈல்ட் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் குவாலிட்டி. குவாலிட்டி இந்த செய்து தேர் மில்க், எக் ஆர் மீட் ஆஸ்பெக்ட்ஸ். இதுக்காக நம்ம ப்ரீடிங் பண்ணணும். இந்த ப்ரீடிங் பாருங்க, it takes place between animals of same breed. ப்ரீடிங் பெரும்பாலும் சேம் ப்ரீட்ல பண்ணணும். சில சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்ல பண்ணுவாங்க. சேம் ப்ரீட்ல பண்ணலாம், இல்ல வேற வேற ப்ரீட்ஸ்ல பண்ணும். அப்ப ப்ரீடிங் சேம் ப்ரீட்ஸ்ல பண்ணோம்னா அதுக்கு பேர் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. there are two types. what is called inbreeding, what is called inbreeding. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா outbreeding. inbreeding and outbreeding, these are the two types of breeding. அப்ப inbreeding னா என்ன? breeding takes place between individuals of same breed, animals of same breed, it is called inbreeding. இது definition 2 மார்க்ல பார்த்தோம். outbreeding அப்படின்னா என்ன? breeding takes place between two different breeds, வேற வேற breeds, unrelated animals அப்படி கூட சொல்லலாம். இது outbreeding அப்படின்னு இதுக்கு பேர். Right, these are the two types of breeding. இப்ப inbreeding பார்க்கலாம். what is called inbreeding? இதுல தனியா கொடுத்திருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 291ல. inbreeding, inbreeding refers to mating of closely related animal within the same breed. mating of closely related animal, closely related animal, mating of closely related animals, closely related animals of same breed, animals of same breed, ஒரே இனத்துல ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல கிராஸ் பண்றதுதான் எது இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு 6 or 7 ஜெனரேஷன்ல பாருங்க சுப்பீரியர் யங் ஒன்ஸ் கிடைக்கும். இந்த யங் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் டிசைரபிள் கேரக்டர்ஸ். அப்போ நம்ம முதல்ல இந்த பிரீடை செலக்ட் பண்ணும்போது மேலா இருக்குதுன்னா சுப்பீரியரா இருக்கணும், அந்த சுப்பீரியர் மேல செலக்ட் பண்ணணும், சுப்பீரியர் ஃபீமேல செலக்ட் பண்ணணும் அந்த பிரீட்ல. அப்போ நல்ல கேரக்டர் இருக்கிற மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணி அதை மேட் பண்ணி ஒரு 7 or 8 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது போத்த கேரக்டர்ஸ் அதுல இருக்கும், அந்த இண்டிவிஜுவல்ஸ்ல இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனா உருவாக்குறதா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாம, ஷீப் வெரைட்டிஸ்ல இர்ஷடல் அப்படின்னு ஒரு ஷீப் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கான். இர்ஷடல், HISSARDALE, ஷடல் அப்படின்னு ஒரு ஷீப் வெரைட்டிஸ். இந்த ஷீப் வெரைட்டிஸ் பாருங்க, இட் இஸ் டெவலப்டு இன் பஞ்சாப் பை கிராசிங் பிக்கனரி ஈவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் மேரினோ ராம்ஸ், அந்த மேல் ஃபீமேல் இல்லைங்களா, பிக்கனரி அப்படின்ற அந்த ஃபீமேல் ஈவ்ஸோட இந்த மரினோ ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் மரினோ ராம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இர்ஷடல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது இன்பிரீடிங் மூலியமா கிடைக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இன்பிரீடிங் டெப்ரெஷன்ஸ், இதுல சில டிராபேக்ஸ் இருக்குது. இன்பிரீடிங் பண்ணும்போது ஒரே இனத்துல இருந்து உருவாக்குற அந்த இண்டிவிஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வரும்பொழுது அதுல நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, சில ரெசசிவ் ஜீன் கேரக்டர்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த தலைமுறையா அந்த ரெசசிவ் ஜீன் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு சில டிசீஸை உண்டாக்கலாம், இல்ல சில அன்வான்ட் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதனால இதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. ரெசசிவ் ஜீன் வந்து சில நேரத்துல அதோட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்பிரீடிங்ல உண்டு. அப்போ வாட் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் இன்பிரீடிங்? ஒரே இனத்தை கிராஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? வாட் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் கிராசிங் சேம் பிரீட்ஸ் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் ரெசசிவ் ஜீன்ஸ் மே எக்ஸ்பிரஸ் இட்ஸ் கேரக்டர். தட் இஸ் ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் ஆஃப் இன்பிரீடிங். அதனால இன்பிரீடிங் ஜென்ரலா பாத்துங்க. அடுத்து அவுட் பிரீடிங் வரும். இந்த அவுட் பிரீடிங் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல now inbreedingல பாருங்க, continued inbreeding may reduce fertility also. அது மட்டும் இல்லாம நம்ம ரெசசிவ் ஜீன் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லாம ஃபெர்டிலிட்டியை பாதிக்கும். அதோட ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, ஃபெர்டிலிட்டி, அது அந்த தன்மை குறையும். ப்ரொடக்டிவிட்டி ரேட்டும் சில நேரத்தில் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதோட ப்ரொடக்ஷன் ரேட், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ரெசசிவ் ஜீன் எக்ஸ்பிரஷனால இது இந்த பிரச்சனைகள் வரும். இதான் டிராபேக்ஸ். ஸோ வாட் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் இன்பிரீடிங்? ஒரு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதை எழுதணும் நீங்க. தென் அடுத்து பாருங்க, அவுட் பிரீடிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இட் இஸ் த பிரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல். ஸோ ஹியர் பிரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல், இது ஈஸியா ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு. பிரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல் அப்படின்னா அந்த கழுதையும் குதிரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுல யங் ஒன்ஸை உருவாக்குறது தான் அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுட் பிரீடிங்ல நம்ம என்ன பண்றோம்? கிராஸ் பிரீடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். கிராஸ் பிரீடிங், அதுல இருந்து உருவாகிற யங் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஹைபிரிட். ஹைபிரிட் அப்படின்னாலே கலப்பினம். கழுதையோட கேரக்டர் இருக்குது, குதிரையோட கேரக்டர் இருக்குது, அதனால இது கலப்பினம், ஹைபிரிட். இப்ப இதுல பாருங்க, the hybrids are stronger and vigorous than their parents. இந்த கேசஸ்ல ரெண்டும் இருக்குது. அவுட் பிரீடிங்ல 2 பேரண்டோட கேரக்டர். உதாரணமா பாருங்க, ஃபீமேல் டாங்கி, மேல் ஹார்ஸ். இந்த ஃபீமேல் ஹார்ஸ், மேல் டாங்கி எடுத்துக்கிறோம் அந்த கிராஸ் பிரீடிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ஹார்ஸ்ல ஃபீமேல் ஹார்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபீமேல் ஹார்ஸ் எதோட கிராஸ் பண்றோம்? மேல் டாங்கியோட கிராஸ் பண்றோம். மேல் டாங்கி. அப்ப மேல் டாங்கியோட இந்த ஸ்பெர்ம் எடுத்துட்டு போய் ஃபீமேல் ஹார்ஸோட யூட்ரஸ்ல நம்ம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த ஹைபிரிட் இருக்கு பாருங்க, இந்த ஹைபிரிட் பேர் தான் மியூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மியூல். இந்த மியூல்ன்றது இட் ஹஸ் காட் போத் பேரண்டல் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிடைக்கிற இண்டிவிஜுவல் மியூல் இது பாக்குறதுக்கு அதாவது குதிரை மாதிரி இருக்கும், கழுத மாதிரி இருக்கும். குதிரை மாதிரி வேகமா போகும், கழுத மாதிரி நிறைய பொதிய சுமக்கும், வெயிட்டை நிறைய எடுத்துட்டு போகும். அதுதான் ஹைபிரிடோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஹைபிரிட் விகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹைபிரிட் விகர். ஸோ அந்த டெண்டன்சி இதுக்கு உண்டு. ஸோ அந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்குது பாருங்க, அந்த மியூலோட ஸ்ட்ரக்சர் அதில் கொடுத்துருக்குறான் பாருங்க புக்ல. இந்த பேஜ் நம்பர் 291ல உங்களுக்கு வருது பாருங்க ஹைபிரிட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போதும். ஸோ the cross breeds of fowls also, white leghorn, plymouth rock. ஒயிட் லெகான், இந்த கோழி முட்டையில இப்போ நம்ம கடையில கிடைக்க பாருங்க, ஒயிட் லெகான் கோழி முட்டை. பிளைமவுத் ராக் அப்படின்ற இன்னொரு இனம். இந்த 2 கோழி இனத்தை கிராஸ் பண்றதுனால ஹைபிரிட் ஃபவுல் ஈல்ட் மோர் எக்ஸ், அது கிடைக்குது. இதுல வந்து மேலும் கிடைக்கலாம், ஃபீமேலும் கிடைக்கலாம் மியூல்ல. ஆனா அது ஸ்டெரைல். மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. இப்போ இதை வந்து நிறைய நம்ம உருவாக்குறோம், அதுல சிலது மேலும் வரலாம், ஃபீமேலும் வரலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ் குரோமோசோம் ஆர் ஒய் குரோமோசோம் which is found in male. இப்போ மேல் டாங்கில நான் ஏற்கனவே செக்ஸ் டெட்டர்மினேஷன்ல ஹியூமன் பீயிங்ஸ்ல சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஸ்பாம், ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பாம். எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஸ்பாம் போய் இந்த ஃபீமேல் ஹார்ஸோட எக்ல ஃபெர்டிலைஸ் பண்ணுதுன்னா ஃபீமேல் மியூலா வரும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பாம் போய் ஃபெர்டிலைஸ் பண்ணுதுன்னா மேல் வரும். அது மேல் ஃபீமேல் எது வந்தாலும் சரி, இதோட ஜெனரேஷன்ல ஒன்னோட ஒண்ணு கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து டோட்டலா உனக்கு என்ன ஆகுது? அது பிரீட் பண்ணாது, ஸ்டெரைலா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த மியூல் வந்து ஸ்டெரைல்.
they cannot develop gonads. gonadsல எக்ஸெல்லோ ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் அதுல வராது. அது மேலாவும் இருக்கலாம் அல்லது ஃபீமேலாவும் இருக்கலாம். ஏதாவது ஒண்ணுதான், ரெண்டுமே சேர்ந்தது கிடையாது. ரைட், இதுதான். ஸோ அந்த டவுட் கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க, அதுக்காக. ஸோ இது மாதிரி நம்ம ஃபவுல்ஸ்லயும் இந்த கிராஸ் பிரீடிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கவுல பிரவுன் ஸ்விஸ் அண்ட் சாகிவால். பிரவுன் ஸ்விஸ், சாகிவால். பிரவுன் ஸ்விஸ்ன்றது ஒரு மாடு இனம், சாகிவால் அப்படின்றது இன்னொரு மாடு இனம். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்பொழுது அதுல 2 or 3 times மோர் மில்க் ஈல் பண்ணக்கூடிய ஹைபிரிட் கிடைக்குது. கரண்ட் ஸ்விஸ் அப்படின்னு, கரண்ட் ஸ்விஸ், பிரவுன் ஸ்விஸ் அண்ட் சாகிவால். அதோட பேரண்டோட யங் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் ஸ்விஸ். இது நிறைய பாலை கறக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த மாடுகளை இது உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் உனக்கு கொடுத்துருது. இந்த டாங்கி, ஹார்ஸ், இந்த மாதிரி நம்ம ஃபவுல்ஸ்லயும் பண்ணலாம், கவுலையும் இந்த மாதிரி கிராஸ் பிரீடிங் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஸ் பிரீடிங் பண்றது தான் அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீடிங் பிட்வீன் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல் இஸ் கால்டு இன்பிரீடிங். மேட்டிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல் இஸ் கால் அவுட் பிரீடிங் ஆர் கிராஸ் பிரீடிங். அவுட் பிரீடிங் எக்ஸாம்பிள் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேல் டாங்கி, ஃபீமேல் ஹார்ஸ், மியூல். மியூல் ஹேஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் போத் ஹார்ஸ் அஸ் வெல் அஸ் டாங்கி. ஆனா இதுல இன்னொரு சில கேரக்டரும் இருக்குது. ஹார்ஸ் மாதிரி இல்லாம டாங்கி மாதிரி ஸ்லோவா போறதையும், பொதிய சுமக்காம ஹார்ஸ் மாதிரி இருக்கிறதும், அந்த மாதிரி கேரக்டர் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால ஹைபிரிட் விகர்னா இது ரெண்டுத்தோட கேரக்டர் வரணும். பாசிட்டிவ் கேரக்டர் வர மாதிரி இருந்ததுன்னா தான் அது ஹைபிரிட் விகர் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல நெகட்டிவ் கேரக்டர்ஸும் அதுல வரும். ரைட், இதுதான். நவ் இதோட இந்த அவுட் பிரீடிங் முடிஞ்சிருச்சு. நவ் லெட் அஸ் பாஸ் ஆன் டு ஹெட்டிரோசிஸ். இதுல இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா ஹெட்டிரோசிஸ். வாட் இஸ் கால்ட் ஹெட்டிரோசிஸ்? இது ஒரு 2 mark question. The superiority of hybrid obtained by cross breeding is called heterosis or hybrid vigor. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஹைபிரிட் விகர் அப்படின்னு. அந்த ஹைபிரிட் கிடைக்குது பாருங்க, இது 2 பேரண்டோட கேரக்டரையும் சேர்ந்த மாதிரி வருது. 2 பேரண்ட்டை விட இது பெஸ்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா இதுதான் ஹைபிரிட் விகர். The superiority of hybrid obtained by cross breeding is denoted as heterosis, or it is also called hybrid vigor. Hybrid vigor. இது ஒரு 2 markல நீங்க பாத்துக்கணும். What is called hybrid vigor? A very important 2 mark question. Example இந்த mule நீங்க சொல்லலாம். So இதுதான். What are the effects of hybrid vigor in animal breeding? அதோட effects என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. Increased production of milk by cattle. இந்த மாடு இனத்துல நம்ம அவுட் பிரீடிங் பண்றோம், புது வெரைட்டி ஹைபிரிட் கிடைக்குது, அது பால் கறக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். Increase the production of egg by means of poultry. இந்த ஃபவுல்ஸ்ல கிராஸ் பிரீடிங் பண்றதுனால ஹைபிரிட் கிடைக்கும் பாரு. ஹைபிரிட் ஃபவுல்ஸ் வந்து நல்ல மீட் இருக்கும், எக் நிறைய கொடுக்கும். அதே மாதிரி ஹை குவாலிட்டி மீட், அந்த ஆடுகளுக்கு எல்லாம் இதை பண்ணலாம். அதுல மீட் அதிகமா இருக்கக்கூடிய ஆடு இனங்கள் கிடைக்கும். இன்க்ரீஸ்டு growth rate in domesticated animals. இது இதோட பண்றது இல்ல, மற்ற அனிமல்ஸ்லயும் பண்ணலாம். டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய யங் ஒன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இன்க்ரீஸ்டு growth rate இருக்கிற இண்டிவிஜுவலும் நமக்கு இது மூலமா கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல் பிரீடிங். அனிமல் பிரீடிங்ல ஹைபிரிடைசேஷன், சாரி, இந்த பிரீடிங் ஏன் பண்ணணும் அனிமல்ஸ்ல, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்ல இந்த மாதிரி ஹைபிரிட் நமக்கு கிடைக்குது. இன்பிரீடிங் மூலயமா நல்ல பிரீடு, அதே இனம் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டிஸோட இருக்குதுன்னா அதை நிறைய உருவாக்கணும்ன்றதுக்காக இன்பிரீடிங் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஜென்ரலா ஆரம்பத்திலே உனக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துரு, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ல பண்றோம், ஏன் இதை பண்றோம்னா டு இம்ப்ரூவ் ஜீனோடைப், டு இன்க்ரீஸ் yield, டு இன்க்ரீஸ் குவான்டிட்டி ஆஃப், ஐ மீன் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் மில்க் ஆர் எக் ஆர் மீட். அதெல்லாம் ஆரம்பத்திலே கொடுத்துரு. அது ரிலேட்டடா தான் இங்க பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதுல இன்பிரீடிங் அவுட் பிரீடிங் படிக்கணும். ஹெட்ரோசிஸ் அப்படின்றதுக்கான மீனிங் படிச்சு. இன்பிரீடிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, இர்ஷடல், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கைண்ட் ஆஃப் ஷீப் வெரைட்டி obtained from, I mean, ram as well as one more thing. அதே மாதிரி அவுட் பிரீடிங் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் அண்ட் டாங்கி சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ வித் தட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அனிமல் பிரீடிங். நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு ஜெனடிக் இன்ஜினியர். ஸோ இதான் பிரீடிங்கான பார்ட். இது வரைக்கும் நம்ம பிரீடிங் பார்ட் ஓவர். நான் அடுத்த பார்ட் இந்த பயோடெக்னாலஜி பார்ட் தனியா போயிடும்.
ப்ரீடிங் பார்ட்டை நம்ம பாதி முடிச்சிட்டோம் இந்த லெசன். இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்ற பார்ட்ல முன்னாடி ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த பார்ட்டுக்கு நம்ம போவோம். ஸோ இதுதான் ப்ரீடிங். ஸோ இது கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு புக்ல. நல்லா தரவா படிங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. அதனால ஒரு ஹெட்டிங்கும் தனித்தனியா பிரிச்சு இப்ப சொன்ன மாதிரி ஒரு பாட்டும் உள்ள போங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நவ் லெட் அஸ் பாஸ் ஆன் டு பயோடெக்னாலஜி பார்ட். அதுக்கு முன்னாடி ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஜெனரல் கான்செப்ட் முடிச்சுட்டு ஜீன் குளோனிங் டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி இன் மெடிசின், ஜீன் தெராப்பி, ஸ்டெம் செல்ஸ், இது எல்லாமே அந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டட் பார்ட். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்ற அந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு பயோடெக்னாலஜி பார்ட். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படின்றது இந்த பார்ட்ல கவர் ஆகி வருது. ரைட். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதுன்னா பயோடெக்னாலஜி, சாரி ஜெனடிக் என்ஜினியரிங். ஜெனடிக் என்ஜினியரிங் இதை எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் பாருங்க 292ல genetic engineering. What is the meaning of genetic engineering? It is the manipulation and transfer of gene from one organism to another organism to create new DNA, which is called as recombinant DNA. It is the production of rDNA. Genetic engineering is the production of rDNA. And the rDNA அப்படின்னா என்ன அர்த்தம்? The term R refers recombinant DNA. The recombinant DNA அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு ஆர்கானிசம்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏவும் இதோட டிஎன்ஏவும் சேர்ந்து இருக்கிறது தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை எப்படி நம்ம பண்றோம்? The term recombinant is used because DNA from two different sources can be joined together. அப்போ ரெண்டு டிஎன்ஏ இங்க சேர்ந்து இருக்குது, அதுதான் இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இது எப்படி பண்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஹியூமன் இன்சுலின் ஹார்மோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஹியூமன் இன்சுலின் ஹார்மோன் இது எதுக்காக இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க? டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் லெவலை குறைக்கிறதுக்காக இன்சுலின் ஹார்மோனை கடையில இருந்து வாங்கி ஊசி மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சுலின் ஹார்மோன் இப்ப எப்படி நமக்கு நிறைய கிடைக்குது, மார்க்கெட்ல எவ்வளவு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? பை மீன்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஈகோலை பாக்டீரியாவில இருந்து நம்ம இதை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். எஸ்டெரிஷியா கோலை பாக்டீரியா. அந்த ஈகோலை பாக்டீரியா எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்ப ஈகோலை பாக்டீரியா இதுதான் எஸ்டெரிஷியா கோலை பாக்டீரியா. இட் லீட் கமர்ஷியலிஸ்டிக் மோட் ஆஃப் லைஃப் இன் அவர் இன்டெஸ்டினல் ட்ராக். நம்மளுடைய பெருகுடல்ல சிறுகுடல்ல இருக்கும் இந்த பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான டிஎன்ஏ இருக்கு. ஒன்னு பாக்டீரியல் டிஎன்ஏ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு ஒரு வகையான டிஎன்ஏ. இது பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா அதுல வேற ஒரு டிஎன்ஏ, நார்மலான டிஎன்ஏ இருக்கு பாருங்க. இது பாக்டீரியல் குரோமோசோம் ஆர் பாக்டீரியல் டிஎன்ஏ ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்டு நியூக்ளியாய்டு. நியூக்ளியாய்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஈகோலை பாக்டீரியா, ஈகோலி. இப்போ இந்த பாக்டீரியாவில் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாக்டீரியா நார்மலா இன்சுலினை செக்ரீட் பண்ணாது. இதை நம்ம இன்சுலினை செக்ரீட் பண்ண வைக்கணும். எப்படி? ஜெனடிக் இன்ஜினியரிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா செக்ரீட் பண்ண வைக்கணும். எப்படி பண்ண வைப்பீங்க? இங்க இந்த பிளாஸ்மிட் இருக்கு பாருங்க. இந்த பிளாஸ்மிடோட இந்த டிஎன்ஏவோட ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி வெளியில் தூக்கி போடும். இந்த இடத்துல ஹியூமன் பீயிங்ஸ்ல நார்மலா இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகுது? the hormone insulin is secreted by alpha cell, beta cell அப்படின்ட்டு islets of Langerhans gland, endocrine glandsல pancreasல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த islets of Langerhans glandsல beta cell secrete insulin hormone. அந்த பீட்டா செல்லுல அந்த இன்சுலின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோம்ல இருக்கிற ஜீனை நம்ம ஐசோலேட் பண்ணணும். இதான் குரோமோசோம். அதுல இந்த இடத்துல அந்த ஜீன் இருக்குது. இந்த ஜீனை நம்ம கட் பண்ணி வெளியில எடுக்கணும். அப்போ இந்த ஜீன் இருக்கு பாரு, இதுதான் ஃபாரின் டிஎன்ஏ. ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னா என்ன?
ஃபாரின் டிஎன்ஏ. அப்போ ஹியூமன் pancreatic செல்லுல இன்சுலின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஜீன். இந்த ஜீனை நம்ம தனியா கட் பண்ணி எடுத்து, இந்த கட் பண்ண இந்த ஜீன் இருக்கு பாருங்க, இதை நம்ம என்ன பண்றோம், இந்த பிளாஸ்மிட் இருக்கு பாருங்களா, இந்த பாக்டீரியாவில் இந்த பிளாஸ்மிட்ல டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடியது பிளாஸ்மிட், சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கிறது அந்த பாக்டீரியல் நியூக்ளியாய். இதோட அந்த கட் பண்ண அந்த டிஎன்ஏவை நம்ம ஆட் பண்றோம். கட் பண்ண டிஎன்ஏவை இங்க ஆட் பண்ணி விட்டுறோம். ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணிடுறோம், திருப்பி இது உள்ளார்க்க இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த பாக்டீரியாவை நார்மலா இதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நிறைய பாக்டீரியாவா மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்ப எல்லா பாக்டீரியாவிலையும் இந்த டிஎன்ஏ இருக்கு பாருங்க, நம்ம இந்த ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ண பாருங்களா, அந்த டிஎன்ஏ இங்க இருக்கும். ஸோ எத்தனை பாக்டீரியா கிடைக்குதோ அத்தனை பாக்டீரியாவிலையும் அந்த பிளாஸ்மிட்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. இப்ப இந்த ஃபாரின் டிஎன்ஏ இந்த பாக்டீரியால இருக்கிறதுனால இட்ஸ் செக்ரீட் இன்சுலின் ஹார்மோன். அப்போ இந்த பாக்டீரியா இன்சுலின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்றோங்க, ஃபாரின் டிஎன்ஏவை இன்சுலினை செக்ரீட் பண்ணக்கூடிய ஹியூமன் ஜீனை ஐசோலேட் பண்ணி பாக்டீரியல் பிளாஸ்மிடோட கம்பைன் பண்ணி விடுறோம். கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை கம்பைன் பண்ணிருக்கிறோம் பாருங்க, இது ஹியூமன் டிஎன்ஏ, இது பாக்டீரியல் பிளாஸ்மிட், இது ரெண்டும் கம்பைன் ஆனதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ இதுல எடுத்து இங்க வச்சுட்டு இதை என்ன பண்றோம், நார்மலா ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். நிறைய பாக்டீரியா உருவாகும். எல்லா பாக்டீரியாவிலையும் அந்த பிளாஸ்மிட்ல இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கு. அப்ப இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நவ் இன்சுலின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இப்ப இந்த இன்சுலின் ஹார்மோனை நம்ம எல்லாத்துலயும் இருந்து கலெக்ட் பண்ணி அதை இப்ப மார்க்கெட்ல என்ன சுகரை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தும். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம், இங்க ஜெனடிக் என்ஜினியரிங்ல இந்த ஜீனை இங்க இருந்து ஐசோலேட் பண்ணும். இதுக்கு ஒரு என்சைம் தேவை, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த ஐசோலேட் பண்ண இந்த ஃபாரின் டிஎன்ஏவை பிளாஸ்மிடோட சேர்க்கிறோம். இங்க சேர்க்கறதுக்காக லைகேசஸ் அப்படின்ற ஒரு என்சைம் யூஸ் ஆகுது, டிஎன்ஏ லைகேசஸ். சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த காப்பீஸை நிறைய உருவாக்கி ஒரு பாக்டீரியாவும் நவ் இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இன்சுலின் ஹார்மோன். இதை தான் ஜெனடிக் என்ஜினியரிங் மெக்கானிசம் சொல்லுவோம். இதுல புக்ல வர கான்செப்ட் ரிலேட்டடா நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் டீடைலா. இது இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் ஜெனடிக் என்ஜினியரிங்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புக்கை கோத்ரூ பண்ணுங்க. அதுல வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், வாட் இஸ் பிளாஸ்மிட், வாட் இஸ் டிஎன்ஏ லைகேஸ், வாட் இஸ் கால்டு பிளாஸ்மிட் அப்படின்ற அந்த பார்ட்டுக்கெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித் தட் we will complete this today's lesson. Tomorrow also we will continue the same lesson. Right. Thank you to all.